பாபர் மசூதி வழக்கில் முதல்ல அங்கே வந்து சிலைகளை கொண்டு வைத்தாங்கல்ல 1948 ஒரு நள்ளிரவில் சுவர் ஏறி குதித்து வச்சாங்க. அது சட்டப்படி வைக்கப்பட்டதல்ல. தொடக்கத்தை பாருங்க, தொடக்கமே வந்து சட்ட மீறலோட தொடங்குது. ஒரு நீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கிட்டு வந்து செஞ்சது கிடையாது. இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, நீதிமன்றத்தில் ஆணை வாங்கிட்டு தானே வந்தாங்க, பாபர் மசூதிக்குள்ள சிலையை வைக்கிறதுக்கு எங்கே போய் ஆணை வாங்கிட்டு வந்தாங்க? இல்லை சார், நான் உத்தரவு நடைமுறைப்படுத்தியிருந்தா இவ்வளவு இஷ்யூஸே வராதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. எடப்பாடிக்கு வர தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் ஆணை வாங்கிட்டு வந்து செய்யல, சட்டமீறல் செய்யறாங்க. அப்போ அதை வந்து அப்புறப்படுத்தாம அனுமதிச்சவர் கே நையார். அவர் என்ன தெரியுமானார்? பின்னாடி ஜனசங்கத்தில் எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார். ஒரு நீதிபதி அன்னைக்கு இவர்களை அனுமதித்ததனுடைய விளைவுக்கு பொறுப்பு வாங்கிக்கிட்டார். இதை காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியாமையா இருக்கு? இல்ல சார், பாபர் மசூதி நீதிபதிகள் கொடுக்கிற எல்லா நீதிபதிகளையும் சொல்லல சார், நடந்ததை சொல்றேன் சார். கே நையார் பிஜேபியில ஜனசங்கத்துல எம்பி ஆனாரா இல்லையா? இது வரலாறு. சரி, நீங்க சுவாமிநாதன் அவர்கள சொல்லிட்டீங்க. பாபர் மசூதி தீர்ப்பு சொன்ன விஷயத்துல நீதிபதிகள் பொறுப்பு வாங்கினாங்களா இல்லையா? புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர் அந்த மாதிரி அதே மேல்முறையீட்டு மனு விசாரிச்ச ஜெயச்சந்திரன் அவர்கள் தள்ளுபடி பண்றாரு. நான் ஒரு நீதிபதி சொல்லி பாபர் மசூதி தீர்ப்புங்கிறது ஒரு பெஞ்சில், நான் பெஞ்சு தானே சொல்றேன். அப்போ ஒரு பெஞ்சே போய் பதவி வாங்குதுங்க, ஒரு பெஞ்சே போய் பதவி வாங்குது. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது இந்தியாவில். இப்போ என்னவா மாறிக்கிட்டு இருக்கு நீதி பரிபாலன அமைப்பு முறை, எப்படி மாறிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கிறோம். எந்த வழக்கிலையாவது சரி, பாபர் மசூதி விட்டுருங்க, ஆர்டிகல் 370 என்னாச்சு, முத்தலாக் என்னாச்சு, வக்ஃபு சட்டம் என்னாச்சு, ஹிஜாப் கேஸ் நீதிமன்றத்துக்கு போன போது என்னாச்சு, முஸ்லீம் தொடர்பாக போன எந்த கேஸ்ல முஸ்லீமுக்கு நீதி கிடைச்சிருக்கு? அதை சொல்லுங்க, ஒரு கேஸ் சொல்லுங்க. ஆமா, நீங்க போனீங்க வக்ஃபு சட்டத்துல பிஜேபி செஞ்சதெல்லாம் தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிருச்ச கோர்ட்டு, சொல்லுங்க. நான் முஸ்லீமை போடுறதுக்கு சரின்னு சொல்லியிருக்குதுங்க, சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ மற்ற மத வழிபாட்டு விஷயங்கள்லையும் மற்ற பேரை நீங்க சேருங்கன்னு சொன்னா லாஜிக். ஒரு ஜனநாயக நீங்க பேசினா மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. நான் பொய் சொல்லல சார். கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் ஒரு சார்பா தான் இருப்பாங்க. இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் நடந்ததை சொல்றேன். நீங்க முஸ்லீம் விஷயங்கள்னு சொல்லி இந்தியாவில் எடுத்துக்கிட்டா பாபர் மசூதி விஷயம், காஷ்மீர் 370 பிரிவு நீக்க விஷயம், முத்தலாக் விஷயம், ஹிஜாப் விஷயம், நம்ம வக்ஃபு சட்டம், சிஏஏ, எதுலையாவது நீங்க சொல்லுங்க முஸ்லீமுக்கு நீதி கிடைத்தது?